எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான சாம்பார். இது கர்நாடகாவில் எல்லார் வீடுகள்லையும் செய்வாங்க. முக்கியமாக கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கோவில்கள்லேயும் அன்னதானம் கூட இருக்கும். அங்கே எல்லாருக்குமே வர்ற அத்தனை பேருக்குமே ஆயிரக்கணக்கான பேருக்கும் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அதில் இந்த வெள்ளரிக்காய் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கர்நாடகாவில் டூர் போயிட்டு கோவிலில் இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அனுபவங்களே என்னோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மஞ்சள் கலரில் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி மஞ்சள் கலரில் கிடைக்கல. வெள்ளரிக்காயிலே பெரிய வெள்ளரிக்காய், அது ரொம்ப முத்தலாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம கூட்டெல்லாம் பண்ணலாம், பொரிச்ச கூட்டெலாம் பண்ணலாம். இப்போ இதை நான் பாருங்கள் தோல்லாம் எடுக்காமல் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீடை மட்டும் எடுத்துடலாம். அதை எடுத்து தாராளமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக க்யூபாக நம்ம நறுக்கிக்கலாம். இது சட்டுன்னெலாம் வேகாது, அதனால் தாராளமாக நீங்கள் ஓரளவு ஒரு மீடியம் சைஸ்லேயே நம்ம நறுக்கிக்கலாம். ஒரு சவுச்சவுலாம் நறுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இந்த பீஸ் நறுக்கிக்கணும். தோல் எடுக்காதீங்க. நீங்கள் மஞ்சள் வெள்ளரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய். இப்போ எங்கிட்ட தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொப்பரை தேங்காய் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த சிப்ஸு கட்டையில் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம சாம்பாருக்கு போடணுமோ ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். இது கொப்பரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெந்நீர் போட்டு ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் துருவல் இல்லை, இதுக்காக கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கொப்பரை தேங்காய் வீட்டில் இருந்ததுன்னா இப்படி யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஊறட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொப்பரையே சேர்த்து வறுத்து அரைச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ வெந்நீரில் ஊற வச்சாச்சு இந்த கொப்பரை தேங்காய் துருவலை. 50 கிராம் நான் துவரம்பருப்பை நல்லா வேக வச்சுட்டு மஞ்சப்பொடி போட்டு தான் நான் எப்போதும் வேக வைப்பேன். சூடாக இருக்கிறப்பே நல்லா அந்த விஸ்கு வச்சு கடைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா காணும். கொஞ்சம் வேகாமல் எங்கேயா இருந்தால் கூட நல்லா அந்த கடையிறப்ப நல்லா ஒன்று போல் இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி 1.5 டீஸ்பூன், ஒரு 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 2 கிராம்பு, சுருள்பட்டியை சின்னதாக எடுத்திருக்கேன். கர்நாடகா ஸ்டைல் எந்த நீங்கள் சாம்பார் செஞ்சாலும் சக்கை லவங்கம் அப்படிம்போம், இது சேர்க்காமல் சாம்பார் பண்ணுறதே கிடையாது. ஒரு 5 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காரம் இருக்காது, கலர் தான் பார்க்க ரெட்டிஷாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தேங்காயும் ஊறி எடுத்து பாருங்கள். எப்போதுமே இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காய் இல்லை அப்படின்னா போய் நம்ம பதட்டப்படாமல் வீட்டில் இருக்கிற கொப்பரை தேங்காய் வச்சே பண்ணலாம். கொஞ்சமாக ஆயிலில் அந்த ஒரு கட்டி பெருங்காயத்தை பொரிச்சிட்டு இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த காஷ்மீரி சில்லியை கொஞ்சம் முதல்ல பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்களை போடணும். முதல்ல அந்த எண்ணெயில் நம்ம அந்த மிளகாயை வறுக்கணும், அப்போ தான் அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம் ஃப்ளேமில் வச்சு லேசாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனேயே தேங்காய் மேலே ஊறி வச்ச தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இந்த கொப்பரை தேங்காய் ஊறினதை அப்படியே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பரட்டினா போதும். ரொம்ப நேரம் பரட்டணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் அந்த சூட்லேயே வறுபட்டால் போதும். இதை தனியாக நம்ம எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நார்மலாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ அடுத்தது அதே வானிலையிலே பாருங்கள், கரைச்சி வச்ச அந்த சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இது கூட கொஞ்சமாக பருப்பு தண்ணியே சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்காக குக்கர்லாம் வைக்காதீங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். முடிஞ்சால் மூடி வச்சு கூட நீங்கள் வேக வைங்க. பார்த்தா ஒன்று வெள்ளரிக்காய் ஏதோ சாஃப்டாக இருக்குது குழஞ்சி போய்டுன்னு நினைக்காதீங்க, நறுக்குன்னு இருக்கும். அதனால் வேகிறதுக்கு கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். பாருங்களேன், நல்ல நிறம் மாதிரி இருக்குது. நீங்கள் அழுத்தி கூட பார்க்கலாம் வெந்திருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த விழுது பாருங்கள், ஒரு கப்பு நிறையா இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ குறைச்சலாக நம்ம சாம்பார் எடுத்துட்டோம். ஆனால் அந்த அரைச்ச விழுது எவ்வளோ நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் எப்போதுமே அரைச்சி விட்ட சாம்பார் அப்படின்னா ரொம்ப குறைச்சலாக சாமான்கள்லாம் எடுத்து வறுத்து பருப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்கிறப்ப நிறைய காணும். புதுசாக சமைக்கிறவங்க இதை கவனம் வச்சுட்டு செய்யுங்க. இப்போ 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த பருப்பை சேர்த்துடலாம். நல்லா ஆல்ரெடி நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நல்லா குழஞ்சிருக்கும் இல்லையா பருப்பு, நல்லா நிறைய காணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்க்குறேன். பொதுவாகவே கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் அப்படின்னா வெல்லம் சேர்க்காமல்
சாம்பார் பண்ணவே மாட்டாங்க. இதுவும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்கட்டும். பருப்பும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, ஓரளவு லிக்விடா இருக்கணும். ஏன்னா நேரம் ஆக ஆக இன்னும் இறுகும். அதனால் தேவைப்பட்டதுன்னா தாராளமா நீங்க தண்ணி விட்டுக்கலாம். நான் பருப்போடையே அந்த மேஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் தண்ணி விட்டதுனால இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. கர்நாடகால நீங்க எந்த ஒரு கோவில்ல, அன்னதான கூடத்தில சாப்பிட்டாலும் இந்த மாரி நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு தாளிதம் பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு இது கூட நான் கருவேப்பிலை சேர்க்கிறேன். நல்லா மணமா இருக்கும். இப்ப இந்த தாளிதத்த கருவேப்பிலையோட சேர்த்து சாம்பார்ல சேர்த்துடலாம். இதே மெத்தட்ல மிக்ஸ்டு வெஜிடபிள் சேர்த்தும் பண்ணலாம். ஆனா முக்கியமா எந்த ஒரு சாம்பார் மத்த காய்கறிகள் இருந்தாலும், இந்த வெள்ளரிக்காவும் சேர்த்து தான் அந்த சாம்பார் பண்ணுவாங்க. வெயில் காலத்துல நம்ம வெள்ளரிக்காய் நெறைய சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் எப்போதுமே இந்த மாரி சாம்பார் வச்சேன் அப்படின்னா, ரசம் செய்ய மாட்டேன். 2 முறை இந்த சாம்பார் சாதத்தை பெசஞ்சு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அவசியம் நீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே இதே மாரி வெள்ளரிக்காய் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.